வெல்கம் டு தமிழ் சினிபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தேட்டரில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அந்த படத்தை சன் டிவியில் வருகின்ற பொங்கல் அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போன வருடம் தேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய், திர்ஷா, மிஸ்கின், சஞ்சய் தேவ்தூட் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. பேனிந்திய படமாக வெளியான இந்த திரைப்படம் பேனிந்திய லெவலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ இந்த திரைப்படம் உலக லெவலில் 2023ஆம் ஆண்டு 630 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி தமிழ் சினிமாவில் அந்த வருடம் வெளியாகி அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டில் முதலிடம் பிடிச்சிச்சு. அதே போல் முதல் நாளில் இந்த படம் 148 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிச்சு. இப்படியாப்பட்ட லியோ திரைப்படத்தை சன் டிவி தான் டிவி உரிமத்தை வாங்கியிருந்தாங்க. ஸோ சன் டிவியில் லியோ படத்தை ஜனவரி 15ஆம் தேதி 6:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வமாக சன் டிவி ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. இந்த ப்ரொமோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா டிஆர்பி கிங்காக தமிழ்நாட்டில் எப்போதுமே இருக்கார். அதுலேயும் சன் டிவியில் தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் டெலிகாஸ்ட்ங்கும் போது அந்த படங்கள் டிஆர்பியில் எப்போதுமே முதலிடம் பிடிக்கும். அந்த வகையில் பிகில் திரைப்படம் 16.9 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்று முதலிடத்திலையும், சர்க்கார் திரைப்படம் 16.9 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்று 2வது இடத்திலையும், வாரிசு படம் 15.8 மில்லியன் இம்ப்ரெஷன் பெற்று 3வது இடத்திலையும், 4வது இடத்துல பைரவா திரைப்படம் 15.3 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்று 4வது இடத்திலும், 5வது இடத்துல தெரிய திரைப்படம் 13.9 மில்லியன் டிவி இம்ப்ரெஷன் பெற்று டாப் 4 இடங்கள் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் லியோ திரைப்படம் முதலிடம் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் லியோ திரைப்படத்தில் பல சம்பவங்கள், பல சண்டை காட்சிகள், வைலன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை சன் டிவியில் பார்த்து இந்த படத்தை முதலிடத்துக்கு கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியானாலும் ஜெயிலர் படத்துக்கு 12 மில்லியன் தான் டிவி இம்ப்ரெஷன் கிடைச்சிது. அதே போல் லியோ படத்துக்கும் கம்மியான டிவி இம்ப்ரெஷன் கிடைக்குமா, இல்லை விஜயோடைய முந்தைய சாதனையை முறியடித்து டிஆர்பியில் லியோ திரைப்படம் முதலிடம் பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனவரி 15ஆம் தேதி 6:30 மணிக்கு சன் டிவியில் லியோ படம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் டிவியில் இந்த படத்தை பார்ப்பீங்களா? கண்டிப்பாக விஜயோடைய முந்தைய படங்களுடைய டிஆர்பியை லியோ படம் முறியடித்து முதலிடம் பிடிக்குமா, லியோ படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.